அனைவருக்கும் வணக்கம். அது ஓர் அடர்ந்த காடு. அந்த காட்டின் மத்தியில் அனைத்து விலங்குகளும் கூட்டமாக நின்றன. காட்டின் ராஜாவான சிங்கம் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியது. அன்பான வனப்பெருமக்களே, மனிதர்கள் நமது காட்டை அழிக்கிறார்கள், மிருகங்களை வேட்டையாடுகிறார்கள். எனவே நாம் நிம்மதியாக வாழ ஒரு வழி வேண்டும். நாம் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் செய்வதில்லை. எனினும் அவர்கள் நம்மையும் நமது வாழ்விடத்தையும் அளிக்கிறார்கள். இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என கூறி அமர்ந்தது. அப்பொழுது அங்கே இருந்த நரி கூறியது, சிங்கராஜாவே, நீங்கள்தான் பாதுகாவலர். சேனாதிபதியாரும் உங்கள் இனத்தைச் சேர்ந்தவரே. எனவே நீங்கள் எல்லோரும் சேர்ந்து காட்டை பாதுகாப்பதற்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்துங்கள் என்று ஆலோசனை கூறி அமர்ந்தது. அதன்படி சிங்கங்கள் எல்லாம் காட்டை பாதுகாப்பதற்கான ஏற்பாட்டில் இறங்கின. எனினும் சில நாட்களின் பின்னர் மனிதர்கள் மரம் வெட்டுவதற்காக வந்தபோது அவர்களில் ஓரிருவரை சிங்கங்கள் தாக்கின. ஒருவர் அதில் இறந்து விட்டார். எனினும் அவர்கள் கொண்டு வந்த துப்பாக்கிகளுக்கு சில சிங்கங்கள் பலியாயின. எனவே அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அடுத்ததாக யானைகள் தாமே முன்வந்து காட்டை காப்பதாக பொறுப்பேற்று கொண்டன. சில நாட்கள் சென்றது. யானை தாக்குதலில் மனிதர்களும் சில வாகனங்களும் பாதிக்கப்பட்டனர். ஓரிருவர் கொல்லப்பட்டனர். ஆனால் பயனேதுமில்லை. மின்சாரத்தை பாய்ச்சி சில யானைகள் இறந்து போயின. இதனால் யானைகளும் அந்த திட்டத்திலிருந்து பின்வாங்கின. அதன் பின்னர் அந்த பொறுப்பு புலிகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவைகளுக்கும் முதல் நடந்த அதே நிலைமைதான் ஏற்பட்டது. எனவே அவைகளும் பின்வாங்கின. இறுதியாக குரங்குகள் அந்த பணியை பொறுப்பேற்று கொண்டன. அவை மனிதர்களின் இடத்திற்கு சென்று வருவன. மனிதர்களிடம் நெருங்கி பழகக்கூடியன. எனவே அவற்றிடம் அந்த பணியை ஒப்படைப்பதே பொருத்தமானதென தீர்மானிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது. எனினும் பயனேதும் ஏற்படவில்லை. குரங்குகள் மனிதர்கள் வைத்த பொறியில் சிக்கிக்கொண்டன. எனினும் காடு அழிக்கப்படுவதும் மிருகங்கள் வேட்டையாடப்படுவதும் நிறுத்தப்படவில்லை. இதற்கு எல்லாம் என்ன தீர்வு என்று எவருக்குமே தெரியவில்லை. ஒரு நாள் திடீரென காட்டில் பலத்த மழை பொழியத் தொடங்கி அது 2-3 நாட்கள் நீடித்தது. ஒரு மாலை பொழுதிலே திடீரென மலை உருண்டு வரும் சத்தம் போல பேரிடியாக பேரோசை ஒன்று கேட்டது. அங்கே பார்த்தால் மண் சரிவு. அந்த மண் சரிவில் பிரதான வீதி மூடப்பட்டது. சென்ற வாகனங்கள் மண்ணில் மூழ்கின. பல வீடுகள் மண்ணில் புதையுண்டன. மனிதர்கள் பலர் இறந்து போனார்கள். அதன் பின்னர் மீட்பு பணிகள் நடந்தன. மிருகங்கள் மழையாலும் குளிராலும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தன. அவற்றிற்கும் என்ன நடக்கின்றது என்று புரியவில்லை. ஓரிரு வாரங்கள் சென்றது. நிலைமை வழமைக்கு திரும்பியது. அங்கே மண் சரிவு நிகழ்ந்த இடத்தினை அதிகாரிகள் வந்து பார்வையிட்டனர். அவர்கள் கூறினர், இங்கே காட்டிலே மரங்கள் சட்டவிரோதமாக வெட்டப்பட்டமையினாலேயே இந்த மண் சரிவு ஏற்பட்டது. எனவே நாம் மரங்களை மீண்டும் அங்கே நட வேண்டும். இனிமேலும் மரங்களை சட்டவிரோதமாக வெட்டுவதை அனுமதிக்க முடியாது. அதற்கான காவல் பொறுப்பை அரசாங்க வன இலாகா அதிகாரிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி மீள்மர நடுகை ஆரம்பிக்கப்பட்டது. காடு அழிப்பு நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் காட்டில் விலங்குகள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. இந்த கதையிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய உண்மை ஒன்று உள்ளது. காடு என்பது தனியே பலவீனமானவர்களை பலமானவர்கள் வேட்டையாடும் இடம் அல்ல. காடு என்பது ஒரு இயற்கையின் அருங்கொடை. அதில் மனித வாழ்க்கை வெகுவாக தங்கியுள்ளது.
அதேபோல மனிதர்களின் வாழ்க்கையிலும் காட்டின் நிலைமை தங்கியுள்ளது. இந்த சமநிலை குலைகின்ற போது இரண்டுக்குமே அழிவு ஏற்படும். எனவே மனிதர்கள் இயற்கையுடன் இசைந்து வாழ பழக வேண்டும். அப்பொழுதே அவர்கள் உண்மையான பரிணாமத்தை அடைய முடியும். இல்லாவிட்டால் அழிவே மிஞ்சும். மேலும் தவறு செய்பவர்கள் தாங்களாக உணர்ந்து திருந்தாவிட்டால் எவராலும் அவர்களை திருத்த முடியாது. குறிப்பாக வலிமை உள்ளவர்கள் தவறு செய்கின்ற போது மெலியார் அதனால் வருந்த நேரிடுகிறது. இது அறத்திற்கு புறம்பான செயல். எனவே இந்த பூமி பந்து உயிர்கள் அனைத்திற்கும் சொந்தமானது. அதனை பாதுகாப்பது எல்லோருடைய கடமையும். அதனை உணர்ந்து நாம் நடக்கின்ற போதே இந்த பூமி தாய் எம்மை தனது குழந்தைகளாக அணைத்து ஆசீர்வதிப்பாள். நன்றி, வணக்கம். இந்த காணொளி தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாயின் அதனை சப்ஸ்கிரைப் செய்யவும். இக்காணொளியை நீங்கள் விரும்பியிருந்தால் லைக் செய்யவும், ஏனைய நண்பர்கள் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.